ஆனால் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இயக்குனர் சார் கூட கொஞ்சம் பேசணும் என்றான். அதுக்கு என்ன, பேசிட்டா போகுது. அப்போ நீங்கள் பணம் தர ரெடி இல்லையா? ஏன்னா அவர் பெரிய மனுஷன், அப்புறம் மாற்றி பேசினா நல்லா இருக்காது பாருங்க. அதான் ஒரு தரத்துக்கு இருதரமாக உறுதிப்படுத்திக்கிறேன் என்றார். என் பேர் வந்துடும்ல சார் என்று விஜய் மேலும் அவரிடம் நடித்தான். அதுக்கு நான் கேரண்டி என்றார். நான் அவர்கிட்ட பேசி எப்போ நீங்கள் அவரை சந்திக்கிறதுன்னு கேட்குறேன். அப்புறம் விஜய் என்று சற்று இழுத்து, நான் எவ்வளோ பெரிய வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன், என்னையும் கொஞ்சம் கவனிங்க. அதான் நாளைக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா என்று பல் இழித்தார். அதற்கு விஜய் அவரிடம், என்ன சார் நீங்கள் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சால் உங்களை சிறப்பாக கவனிச்சிடுறேன் சார் என்றான். அப்போ அவரோட பேசிட்டு உங்களை கூடிய சீக்கிரம் எப்போ சந்திக்கிறதுன்னு கேட்டுட்டு உங்கள் லைனுக்கு வரேன் என்றார் சோலையப்பன். மறுபடியும் அவரே உடனடியாக விஜயை அழைத்து, உங்களை காலையில் 12 மணிக்கெல்லாம் பார்க்குறதா சொல்லிட்டாரு. அதான் நீங்கள் என் வீட்டுக்கு காரில் வந்தீங்கன்னா இங்கிருந்தபடி போயிடலாம் என்றதும், இல்லை சார் எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நீங்கள் நேரடியாக அங்கே வந்துடுங்க, நானும் வந்துடுறேன் என்றான். ஓ அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே அங்கே நேரடியாக வந்துடுறேன். அப்புறம் வரும்போது உங்களை ஒரு 2 ரூபா ரெடி பண்ணிட்டு வர சொன்னார் என்றார் சோலையப்பன். அதற்கு விஜய், என்னது 2 ரூபாயா என்றதும் சோலையப்பன், அதாங்க 2 லட்சம் என்றார். நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம், பணம் எல்லாம் நாளைக்கு எதிர்பார்க்காதீங்க, முதல்ல பேசிடலாம் சார், அதற்கு அப்புறமா பணத்தை மொத்தமாவோ இல்லை 2 முறை 5-5 லட்சமாக கொடுத்துடுறேன் என்றான். சரி விஜய், அப்போ நாளைக்கு 12 மணிக்கு சாரோட ஆஃபீஸில் பார்ப்போம் என்றார். ஃபோனை கீழே வைத்ததும் கார்த்தியிடம், ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு டாம் டூம் டையா அஸ்க லக்கடி பால சுந்தரி வாங்கி கோ கொய்யா என்று பாடினான். இதை பார்த்ததும் கார்த்தி பே என்று முழித்து கொண்டிருந்தான். நாளைக்கு என் கூட வா, சும்மா தானே இருக்க, அப்போ தெரியும் இவனுங்க திருகு தாளம் எல்லாம். ஒருத்தன் ஜெயிக்கணும்னா அவனோட உள்ளுணர்வு அறிவு பயங்கரமாக வேலை செய்யணுண்டா என்றான். சொன்னபடியே இருவரும் அந்த இயக்குனரின் அலுவலகத்திற்கு சுமார் 12 மணி அளவில் சென்றனர். அப்போது சோலையப்பனும் உள்ளே உட்கார்ந்திருந்தார். கார்த்தியை அழைத்து வந்திருப்பதை கண்டதும் அவருக்கு ஏனோ தெரியவில்லை, சொலுசொலுவென்று வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. சோலையப்பன் விஜயிடம், என்ன நீங்க பெரிய மேட்ரு பேச போறோம், இவர் எதுக்கு கூட கூட்டிட்டு வந்தீங்க, இயக்குனர் விரும்ப மாட்டார் என்றார். ஏன் சார், என் சைட்ல இருந்து ஒருத்தராவது சப்போர்ட்டுக்கு வேணாமா, இவ்வளோ பணம் கொடுக்குறேன் என்றதும் சோலையப்பன் அமைதியானார். இயக்குனரின் கார் வந்தது. எப்போதும் நடப்பது போல பலோடபங்கள், மிக முக்கியமாக நாய்க்கு பிஸ்கெட் அனைத்தையும் கடந்து இவர்கள் அனைவரும் மேலே சென்றனர். நால்வரும் சென்று அவருடைய அறையில் உட்கார்ந்து கொண்டனர். முதலில் சோலையப்பன் தான் பேச்சை ஆரம்பித்தார். அந்த இயக்குனர் கார்த்தியை பார்த்து, இவர் யாரு என்று கேட்டார். அதற்கு, நான் அப்பவே சொன்னேன்ல அவர் விரும்ப மாட்டார்னு என்று விஜய் அருகில் முணுமுணுத்தார். பின்பு அவரே, அது விஜயோட நெருங்கிய நண்பன், உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் என்றார். ஓ அப்படியா என்றார் இயக்குனர். சோலையப்பன் தொடர்ந்தார், நம்ம சாருக்கு எப்பவுமே இளைஞர்களை வளர்த்து விடணும்னு ரொம்ப ஆசை, அதனால தான் உங்களுக்கும் அவரோட படத்தில் வாய்ப்பு தர நினைக்கிறார். உடனே விஜய் அவரிடம் பவ்யமாக, பாட்டெல்லாம் படத்தில் முடிஞ்சிருச்சா சார் என்று கேட்டான். அதற்கு அவர், எதுவும் மியூசிக் டைரக்டர் செட் ஆகலை, அதான் சோலையப்பன் உங்களை சொன்னார், அதனால தான் புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு தோணுச்சு, மற்றபடி அவர் சொன்ன அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் சம்மதம் தானே என்றார். அதற்கு விஜய், சம்மதம் சார், ஆனால் பாட்டெல்லாம் முடியலைங்கிறீங்க, நேற்று தான் உங்கள் படத்துக்கு பாட்டெல்லாம் இசையமைச்சு முடிச்சாச்சுன்னு உங்கள் படத்தோட மியூசிக் டைரக்டர் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் என்றதும் அதை சமாளிக்கும் விதமாக, இல்லை அது போன படம், இந்த படத்துக்கு அவன் மியூசிக் டைரக்டர் கிடையாது என்றார். உடனே விஜய் கார்த்தியை பார்த்து, ஏண்டா நாம் 2 பேரும் தானே அதை பார்த்தோம், இப்போ நீங்கள் எடுத்துட்டு இருக்கிற படத்தோட பேர் சொல்லி தான் அதில் பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னார் என்றதும் சோலையப்பன், அதெல்லாம் நம்பாதீங்க விஜய், அதான் சாரே நேரடியாக சொல்கிறாரே என்றார். இதை கேட்ட விஜய், அப்போ ஒன்று பண்ணலாம் சார், நாம் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுப்போம், அதில் நான் தான் இந்த படத்தோட இசையமைப்பாளர்னு அதில் இருக்கணும், அப்படியா இருந்தால் நான் பணம் தர தயார், இல்லைனா அப்பா பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்றான். அதற்கு சோலையப்பன் விஜயிடம், என்ன நீங்கள், அவர் எவ்வளோ பெரிய இயக்குனர், கொஞ்சம் கூட அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும்னு எல்லாம் பேசுகிறீங்க என்றார். அதெல்லாம் சரி சார், பணம் வேணும்னா அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடணும், அதுக்கு ஒத்து வந்தால் சரி, இல்லைனா கஷ்டம் சார் என்று இழுத்தான். அதை கேட்டதும் அந்த இயக்குனருக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்ட தொடங்கியது. தனது கைக்குட்டையை வைத்து முதுகில் இருந்த வேர்வையெல்லாம் ஒற்றி எடுத்தார். விஜய், நான் கிளம்புறேன் சார் என்று
அறையை விட்டு வெளியேறி கீழே சென்றான். கீழே வந்த சோலையப்பன், என்ன விஜய், இப்படியா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறது என கேட்டார். விஜய் எதையும் காதில் வாங்கிக் கொள்வதாக இல்லை. அவரே அவனின் பின்னால் சென்று, என்ன போய்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன், எனக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு போங்க என்று கெஞ்சினார். உடனே அந்த நாயை வெறுப்பேற்றும் விதமாக ஒரு 100 ரூபாயை எடுத்து கையில் கொடுத்தான். அப்படி அந்த 100 ரூபாயை கொடுத்ததும் மிகுந்த கோபமான சோலையப்பன், நான் என்ன பிச்சைக்காரனா, என்னை மீறி சினிமாவில் நுழைய முடியாது தெரிஞ்சுக்கோ என்றான். உடனே விஜய், என்னமோ காசு கேட்குறீங்க, என்கிட்ட எதுவும் என்ன கொடுத்தா வச்சிருக்கீங்க, உங்கள் ஃப்ராடு மொள்ள மாதிரித்தனத்தை எல்லாம் வேற யார்கிட்டையாவது வச்சுக்கோங்க, அவர்கிட்டையும் நான் சொன்னதா சொல்லிடுங்க என்று கார்த்தியை கூட்டிக் கொண்டு காரில் கிளம்பினான். இவை அனைத்தையும் பார்த்த கார்த்தி கோரமான முகத்துடன், மச்சான், உன்னை கேட்காம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதை வீட்டில் போய் சொல்கிறேன் என்றான். அதற்கு விஜய் அவனிடம், என்னடா சொல்கிற, என்னை கேட்காம தப்பு பண்ணியா, ஒன்றும் புரியல. பாத்தியா, நான் அக்ரிமெண்ட் கையெழுத்து போடணும்னு சொன்ன உடனே என்ன அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டியெல்லாம் அடிக்கிறானுங்க. அந்த இயக்குனருக்கு இப்போ பயங்கர பண கஷ்டம், யாருடா சிக்குவான்னு காத்துட்டு இருக்கான். நம்மளை கோழி சிக்கிடுச்சுன்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாதில்ல என்று பேசியபடியே வீட்டை இருவரும் சென்றடைந்தனர். வீட்டிற்கு சென்றதும் கார்த்தி ஓவென்று அழத் தொடங்கினான். அதை பார்த்த விஜய் அவனிடம், ஏண்டா அழற, இந்த வாய்ப்பு போயிடுச்சுனா இது ஒரு மண்ணாங்கட்டி வாய்ப்பு, இது போனது நல்லதுன்னு நினச்சிக்கோ என்றான். கார்த்தி விஜயிடம், நான் அந்த சோலையப்பன் கேட்டான்னு என்னை ஒரு படத்தில் நடிக்க வைக்கிறதா சொல்லி 1 லட்ச ரூபா வாங்கிட்டான்டா, அதனால தான் அந்த ஆளை தொடர்ச்சியாக பார்க்க வரும்போதெல்லாம் உன்னையும் பார்க்க வருவேன், நீ கூட கேட்டியே, அதுக்கு வேலை சம்பந்தமாக ஏஜென்சியை பார்க்க வரதா சொன்னேனே என்றான். இதை கேட்ட விஜய்க்கு மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏண்டா இவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்க, அவனே ஒரு மகா ஃப்ராடு, போச்சு உன் பணம் மொத்தமும் எள்ளு என்றான். என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா, இப்படி கூடவே இருந்து ஏமாறுறியே, உன்னோட சினிமாவில் நடிக்கிற ஆசையை நல்லா பயன்படுத்திக்கிட்டான் அந்த ஆள், எப்படி வாங்க போகிற அந்த ஆள்கிட்ட இருந்து பணத்தை, உன் காசை இந்நேரம் அந்த ஆளோட குடிக்கும் சிகரெட்டுக்குமே அழிச்சிருப்பான், அந்த ஆளுக்கே வாய்ப்பு இல்லையா, அப்புறம் எப்படி உன்னை நடிக்க வைப்பான்னு யோசிச்சு பார்த்தியா என்று விஜய் சொன்னபோது கார்த்தியின் கண்களில் கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. உனக்கெல்லாம் சினிமா செட்டே ஆகாதுரா, இதில் இருக்கணும்னா சமயோஜித புத்தி இருந்தால் மட்டுமே சினிமாவில் நிலைக்க முடியும். ஏன்னா சினிமா எந்த அளவுக்கு பணத்தையும் புகழையும் கொடுக்குதோ அந்த அளவுக்கு அது ஆபத்தானதும் கூட. இங்கே கர்ணம் தப்புனா மரணம். ஒரு துறையில் நீ இருக்கணும்னு நினச்சா அந்த துறையை பற்றிய புரிதல் அதிகமாகவே இருக்கணும். அதனால தான் இந்த சினிமாவில் பல பேர் வாழ்க்கையை தொலைக்கிறான். நீ முதல்ல எது பின்னாடியும் யார் பின்னாடியும் ஓடாத. அது பொம்பளையாக இருக்கலாம், எனக்கு கிடைக்கிற வாய்ப்பாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நீ துரத்துனா நல்லா புரிஞ்சுக்கோ, நீ பயங்கரமாக தோக்க போகிறேன்னு அர்த்தம். உன் திறமைகளை வளர்த்துக்கோ. உன்னை பலம் கொண்டவனா எப்படியெல்லாம் செதுக்கிக்க முடியுமோ அப்படிலாம் பாடுபடு. உன்னோட சுய அறிவையும் பொது அறிவையும் தொடர்ந்து வளர்த்துக்க முயற்சி பண்ணு. ஏன்னா சினிமாங்கிறது கலை ரசனையான கற்பனையான உலகம். ஒரு விஷயம் உனக்கு கொடுத்தாச்சுன்னா அதை கலைநயமாக பன்மடங்காக யோசித்து வெளிப்படுத்த தெரியணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் சினிமாவில் நீ நிலைக்க முடியும். அதுக்கப்புறமா வாய்ப்பை நீ தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. உன்னை தேடி இயல்பாகவே வாய்ப்பு வர தொடங்கிடும். இது புரியாம தான் பலர் பின்னாடி ஓடிக்கிட்டு யாருடா நமக்கு வழி காட்டுவான்னு போற வரவங்கள்ட்ட எல்லாம் ஏமாந்துட்டு இருக்காங்க. எப்படி நீ அந்த சோலையப்பன் பின்னாடி அலைஞ்சதும் அந்த மனுஷன் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டானோ அதை போல சினிமாவில் இருக்கிற ஆட்களும் உங்களை மாதிரி ஆட்களை பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் பொறுமையாக இரு. உனக்கு ஏற்படுற தோல்விகளை ஏற்றுக்கோ. மண்ணுக்குள்ளே புதஞ்சு கிடக்கிற ஒரு கரித்துண்டு தான் வைரமாக மாறுது. அது கரியாக இருக்கிற வர வீட்டோட மூலையில் தான் அதுக்கு இடம். ஆனால் அதே கரி எப்போ பட்டை தீட்டப்பட்ட வைரமாக மாறிடுதோ அதோட மதிப்பும் விலையும் பன்மடங்காக கூடிடுது. பட்டை தீட்டப்படும் போது அந்த வைரம் அனலையும் வலியையும் பொறுத்துக்கணும். அப்போ தான் அது வைரமாக உருமாற முடியும். இல்லை என்னால் எல்லாம் வலி தாங்க முடியாதுன்னா அது அடுப்பு எரிக்கிற கரியாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த சோலையப்பன்கிட்ட பணத்தை வாங்க முயற்சி பண்ணு. ஆனால் அது வர்றது கஷ்டம்தான். ஒரு நல்ல நண்பனாக சொல்கிறேன், உன்னோட வேலைக்கான முயற்சி செய். அதுதான் உனக்கு சரியாக வரும். அதுதான் உனக்கு சோறு போடும். சினிமாவை ஒரு ரசிகனாக ரசி. அதுக்குள்ளே வரணும்னு நினைக்காத. அதை நெருங்கணும்னு நினச்சா அது உன்னை சுட்டு பொசுக்கிடும். அந்த வலியை தாங்குவேன், என்னால் தாக்கு பிடிக்க முடியும்னா தாராளமாக யார் வேணால் வரலாம். இது உனக்கு மட்டும் நான் சொல்ல விரும்பலை, சினிமாவில் வர எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. பிரசவத்தில் இருந்து கூட ஒரு குழந்தை எளிமையாக வெளிவரலாம். ஆனால் சினிமாவில் பிரசவிக்கிறது
அதை விட கஷ்டம். முன்னொரு காலத்தில் ஊரில் இருந்து கிளம்பி வந்து ஜெயிச்சவங்க உண்டு. ஆனால் அதை இப்போவும் நம்பி கிளம்பி வரவங்க ஏராளம். அதே போல் இங்கே வந்ததும் தாக்கு பிடிக்க முடியாமல் துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுறவங்களும் ஏராளம். எட்டை இருந்து பார்த்தா பலாப்பழம் வாசமாகவும் அதோட ருசி நம்ம மூக்கையும் தொலைக்கும். ஆனால் அதே பலாப்பழத்தை பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் எவ்வளோ கூரான முட்கள் அந்த பலாப்பழத்தை மூடி இருந்ததை பார்க்க முடியும். அதோட முள்ளையும் சதையையும் நீக்கினாதான் ருசியான பலாப்பழத்தை நம்மளால் சுவைக்க முடியும். அது போல தான் சினிமாவில் நீ ஜெயிக்கிற வரைக்கும் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் வேதனைகள் வலி எல்லாத்தையும் தாங்கிக்க முடிஞ்சா அது வர பொறுமையோடு இருந்தால் நீ ஜொலிக்கலாம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இனி முடிவு உன்னோட கையில் தான் இருக்கு என்று கார்த்தியிடம் கூறி அவனை வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் விஜய். இப்போது பத்மாவின் உதவியாளர் சஞ்சய் விஜயை அழைத்தான். ஹாய் விஜய், நான் சஞ்சய் பேசுகிறேன், எங்கே இருக்க என்று ஆங்கிலத்தில் பேச்சை தொடர்ந்தான். அதற்கு விஜய், இப்போ என்ன விஷயம், நான் வெளியில் இருக்கேன் என்று வெடுக்கென்று பதிலளித்தான். கடுப்பான சஞ்சய் அவனிடம், உனக்கென்ன பெரிய ஆணழகன் நினைப்பா? அதற்கு விஜய் அவனிடம், அந்த மாதிரி நினப்பு எனக்கு இப்போ வரைக்கும் தோணலை. ஆமாம், எப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் அந்த மாதிரி என்றான். அதற்கு சஞ்சய், இப்படி நல்லா இருந்த பொண்ணை நாசமாக்கிட்டு திமிரா வேற பேசுறியா என்றான். ஏன் உனக்கு அவளோட ஒரு ஃபோனை கூட எடுக்க முடியாதோ? அவள் ஒரு பெரிய ஸ்டார், நீ ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ மிஸ்டர். அதற்கு விஜய், நிப்பாட்டு, அவள் ஸ்டாராக இருந்தா என்ன, அவளுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? அவள் ஒரு ஸ்டார் இல்லை, அவள் ஒரு சாடிஸ்ட், அவள் ஒரு சரியான சைக்கோ. நீ என்ன இப்போ அவளுக்காக தூது வந்திருக்கியா? அதற்கு சஞ்சய், என்ன மாய மந்திரடா போட்ட, அவளை இப்படி பைத்தியமாக ஆக்கிட்டியே, அவளோட வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டியே, உன்னால் எந்த படத்துலையும் அவளால் கவனமாக நடிக்க முடியல, இப்படி நல்லா இருந்த பொண்ணை இப்படி பித்து பிடிக்க வச்சிட்டியே. அதை கேட்ட விஜய், ஐயோ அது பலரோட சாபமாக இருக்கும், எவ்வளோ பேரை அலைய விட்டாலோ இப்போ அவள் என் பின்னாடி. சும்மா நிறுத்து, இப்போ என்னங்கிற? விஜய், ஆமாண்டா, நான் ஒரு மனோவியல் நிபுணர், மனோவசியப்படுத்திட்டேன், அதனால் அவள் என் மேலே பைத்தியம் ஆயிட்டா. இல்லைனா அவள் பைத்தியமாக ஆக மாட்டாளா? ஆஸ்கர் டு கன்சல்ட் அ சைக்காலஜிஸ்ட். அவளை சீக்கிரமாக ஒரு உளவியல் நிபுணர்கிட்ட கூட்டிகிட்டு போ, இல்லைனா கூடிய சீக்கிரம் அவள் பைத்தியக்காரியாக ஆகிடுவா. இனிமே என்னை கூப்பிடுற வேலை வச்சுக்காத என்று ஃபோனை வைத்தான். இது நடந்து சுமார் 1 வாரம் கழித்த பின் பத்மா ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள சென்னை வந்திருந்தாள். அப்போது சித்ரா மறுபடியும் விஜயை அழைத்து, பாப்பா ஒரு பட விழாவில் கலந்துக்கிறதுக்காக சென்னை வந்திருக்கு, இங்கே நான் பாப்பா தங்கியிருக்கிற ஹோட்டலில் இருந்தால் பேசுகிறேன், பாப்பாவும் பக்கத்தில் தான் இருக்குது, அதான் நான் உங்களை ஒரே ஒரு தடவை மட்டும் நேரில் சந்தித்து பேசணும்னு ஆசைப்படுது, எனக்காக ஒரே ஒரு தடவை மட்டும் இங்கே வந்து பாப்பாவை பாருங்கண்ணா, பேசினா எல்லாம் சரியாயிடும்னு பாப்பா சொல்லுது என்று பத்மா கேட்கும்படி ஸ்பீக்கரில் போட்டு சித்ரா பேசினாள். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.